விரிவடைஞ்சிச்சா? இப்ப கடந்த ஆண்டு என்னன்னா தூர்வாரும் பணிகள் சரியா செய்யப்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. யார் சொன்னா குற்றச்சாட்டு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், பொதுவா குற்றச்சாட்டு பொதுவா ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டு குற்றச்சாட்டு அப்படித்தான் சொல்லாது. எந்த இடத்துல தேங்குச்சு, யாருக்கு பாதிச்சுன்னு சொல்லுங்க. மழைநீர் வடிகால் பணிகள் சென்னையிலே முழுமையாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பணிகள் நடந்து முடிந்து விட்டது. ஆனா பாருங்க, இந்த கேப்ல ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு நம்ம அமைச்சர். அதாவது என்னதான் செய்தாலும் வந்து தமிழ்நாட்டில் மழை பெஞ்சா தண்ணி தேங்க தான் செய்யும்னு வந்து அவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு. 5032 கோடி செலவு பண்ணி என்னதான் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கும்னு சொல்றதுக்காக இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்லும் போது வந்து என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு அவல நிலை மக்களை ஏற்படுத்தாதுன்னு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து அன்னைக்கு வந்து மழை பெய்யும் போது நம்ம முதலமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அடுத்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் சரி பண்ணிடுவோம்னாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஆச்சு. கேட்டால் வந்து போன ஆட்சியில் வந்து என்னன்னா திட்டம் சரியாக வகுக்கலைன்னு வந்து சொன்னாங்க. 3வது வருஷம் அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. 4வது வருஷத்தில் இப்போ அமைச்சர் இப்படி சொல்லிட்டாரு. நான் கேட்குறேன், இந்த அமைச்சர் KN நேரு 2024 என்ன சொன்னா, மழை பெஞ்சா மழை நீர் நிற்காதுன்னு வந்து நான் உங்கள்கிட்ட வாசித்து காட்டுறேன். பருவமழை முன்னேற்பாடு குறித்து கூட்டத்துக்கு பின் அமைச்சர் நேரு அளித்த பேட்டி. சென்னையில் 1500 கோடி ரூபாய் செலவிலான மழை நீர் வடிகால் வாய்ப்பணிகள் 95% நிறைவேற்றப்பட்டது. 2500 கோடி ரூபாயில் கொசத்தலை ஆறு ஒருங்கிணைந்த வடிகால் வாய்ப்பணிகள் 80% முடிஞ்சிச்சு. அதாவது இதெல்லாம் பண்ணி மழை வந்து 20 சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சா கூட வந்து தண்ணி நிற்காதுன்னு வந்து போன 2024 இவர் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு 2025 என்ன ஆச்சுன்னே தெரியல. இது எதுக்கு நான் வந்து சொல்ல வரேன்னா, தயவு செய்து வேளச்சேரி, ஆதம்பாக்கம், கீழ்கட்டளை, மடிப்பாக்கம், இன்னும் எங்கெல்லாம் வந்து தாழ்வான பகுதியில் மக்கள் குடியேறி இருக்கிறீங்களோ நீங்கள் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. உங்களுடைய பொருட்களை வந்து பாதுகாப்பான இடத்துல வைங்க. ஏன்னா மழை வரப்போகுது. நான் வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி நிற்காத போகுது. ஆனால் கேட்டால் வந்து நாங்கள் வந்து எல்லாமே பண்ணி நிறுவனம்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னென்னா மக்களுக்கு திசை திருப்புறதுக்காக துணை முதலமைச்சர் பார்வையிடுறாரு, முதலமைச்சர் பார்வையிடுறாரு. உடனே வந்து என்னென்னா மழை பருவமழை பெய்யறதால வந்து எல்லாம் முடக்கி விடப்பட்டதுன்னு சொல்லி அறிக்கை மேலே அறிக்கை கொடுக்குறாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. முதலமைச்சரை வந்து இதை பற்றி நம்ம எதிர்த்து பேசினாவே வந்து உடனே வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இதை நான் சொல்லலை, KN நேரு சொன்னதை மக்கள்கிட்ட தகவல் தெரிவிக்கிறேன். மக்கள் பாதுகாப்பாக இருங்கள், சிந்திங்கள். ஜெய் ஹிந்த்.